தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. மல்லி 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 மல்லி. ஓகே, எனக்கு வேண்டியது வெண்பா மட்டும்தான். நீங்க அவளை என்கிட்ட ஒப்படைச்சீங்கன்னா அடுத்த செகண்டே நான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிடுவேன். லோக்கல் போலீஸ் மாதிரி எங்க கிட்ட பேசக்கூடாது நிஷா. வச்சிரட்டுமா? ஆதவ், என்னவா? டார்ச்சர். சும்மா நை நைன்னு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா. அதான் ஒரு கடி கடிச்சு விட்டேன். இனிமே கால் பண்ண யோசிப்பால. நிம்மதியா வேலை செய்யவே விட மாட்டேங்கிறா. நம்ம பணத்தை கொடுத்துட்டு வேலையை முடிச்சிட்டியா இல்லையான்னு கால் பண்ணா நம்ம கிட்டே எகுறா. எல்லாம் என் நேரம் பணத்தை வாங்க வரணும்ல, அப்ப வச்சுக்கிறேன் அவளுக்கு. என்னம்மா, நீ செட் பண்ண ஆளுகிட்ட தானே பேசிக்கிட்டு இருந்த? ஆமாப்பா, அவங்கதான். என்ன சொல்றாங்க? அவங்க என்னப்பா சொல்ல போறாங்க? எல்லாம் பிளான் படி கணக்கச்சிதமா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, எந்த சந்தேகமும் வராத மாதிரி அவங்க கிட்ட பழகி யாரும் கண்டுபிடிக்காத வகையில வெண்பாவை தூக்கிட்டு வந்து ஒப்படைச்சிருவேன்னு சொல்றாங்க. சாரி எல்லாம் கேக்குற மாதிரி இருந்துச்சு. நாம பணம் கொடுத்து வேலைக்கு வச்சா நமக்கே ஆர்டர் போடுறாங்களா? ஆர்டர்லாம் இல்லப்பா, அவங்க ஃபேக்ட் சொன்னாங்க. அதானே யதார்த்தம். நம்மளும் புரிஞ்சுக்கணும் இல்லையா? மத்த எந்த தடவையை விட இந்த தடவை லட்சமா அள்ளி கொடுத்துருக்கேன். என் பிசினஸை விட்டு கொடுத்துருக்கேன். எனக்கான அடையாளத்தையும் விட்டு கொடுத்துருக்கேன். எல்லாம் ஏன் தெரியுமா? ரஞ்சிதா நமக்கு சாதகமா சாட்சி சொல்றா. இனிமே நமக்கு எதிராக என்ன செஞ்சிட முடியும்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். திடுதிப்புன்னு எவ்வளவு ஒருத்தி வந்தா. அவ யாருன்னு கேட்டா ராஜேஸ்வரிக்கு எந்த காலத்திலயும் ஆகாதவளாம். நம்ம நேரம் எப்படி இருக்கு பாத்தியா? சம்பந்தமே இல்லாம அவ கூட ராஜி வம்புக்கு இழுத்து அந்த வம்பு சண்டையில நமக்கு எதிராக அவ களம் இறங்கி கடைசியில அவ நம்மள மண்ணை கவ வச்சுட்டா பாரு. இதுல நியாயமா அடிபட வேண்டிய ராஜி எந்த பாதிப்பு இல்லாம ரொம்ப சௌரியமா இருக்கான். என் மூலமா சில பல கோடிகளையும் வசப்படுத்திக்கிட்டான். அவளை சொல்லி குத்தம் இல்ல, எல்லாம் நம்ம கெட்ட நேரம். பா, கெட்ட நேரமும் இல்ல ஒன்னும் இல்ல. நாம கொஞ்சம் அலர்ட்டா இல்லாம விட்டுட்டோம். அது நம்ம தப்பு. சட்டப்படி நமக்கு நியாயம் கிடைக்கல. இனிமே சட்டத்துக்கு புறம்பாதான் நியாயத்தை தேடி ஆகணும். வேற வழியே இல்ல. நாம இப்ப புடிச்சிருக்க அந்த குரூப் ப்ரொஃபஷனலா கடத்தல் பண்றாங்க. உண்மையை சொல்ல போனா விஜய் மாமாக்கு கூட அவங்க மேல டவுட் வராத அளவுக்கு அவங்க கூடவே பழகி காரியத்தை சாதிக்க போறாங்க. எந்த சூழ்நிலையிலயும் அவங்க மாட்டிக்க மாட்டாங்கப்பா. அவங்க மாட்டிக்கலன்னா நம்மள மாட்டிக்க போறது இல்ல. கடைசி வரைக்கும் குழந்தை காணோன்னு தேடிட்டு தான் இருக்க போறாங்க. வெண்பா இங்க வந்த உடனே நாம வெண்பாவை கூட்டிக்கிட்டு நம்ம பிளான் படி லண்டனுக்கு போய் செட்டில் ஆயிடலாம்ப்பா. நம்ம 2 பேர் மட்டுமே லண்டனுக்கு போன மாதிரி சோஷியல் மீடியால சீனை கிரியேட் பண்ணி போஸ்ட் போட்டுருவோம். தட்ஸ் ஆல். நம்மள யாரும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல. தேவைப்பட்டா நாம வேணா வெண்பாவை தொலைச்சிட்டாங்கன்னு விஜய் மாமா மேலயும் மல்லி மேலயும் கேஸ் கொடுத்துருவோம். அப்ப நம்ம மேல டவுட்டே வராதுல்ல. நீ சொல்ற மாதிரி மட்டும் நடந்துச்சுன்னா என்னை விட சந்தோஷமான மனுஷன் வேற யாருமே இருக்க முடியாதுமா. என் பொண்ணை இழந்து நான் படுற வேதனை இருக்க, அது அவன் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கணும். என்னுடைய மீதி இருக்கிற வாழ்க்கைய என் பேத்தி இருக்கிற சந்தோஷத்திலே நான் வாழ்ந்துட்டு அமைதியா கண்ணை மூடிடுவோம்மா. அப்பா, வாய மூடுங்க. அப்படிலாம் பேசாதீங்க. இனிமே உங்களுக்கு இந்த விஷயத்துல சந்தேகமே வரக்கூடாது. இந்த தடவை கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம். அப்பா, அப்பா இந்தாங்க தண்ணி குடிங்க. என் பேத்தி என்கிட்ட வரணும்னு என் பொண்ணு ரேணுகா நினைக்கிறாமா. ஏய் மல்லி, என்ன நீ இன்னும் கிளம்பலையா? எவ்வளவு நேரம்? வாய மூடுங்க, கொசு உள்ள போயிடு போகுது. சான்ஸே இல்ல. சாரி நல்லா இருக்கா? அவ்வளவா ஒண்ணும் நல்லா இல்ல. அது பின்ன
ஒரு ஆளு வாய ஆன திறந்து வச்சிருந்தாரே, அதுக்கு மூடு விழா நடத்தின என்கிட்டே கப்சா விடுவாரா? கப்சாவா? நான் நிஜமா தான் சொல்றேன் மல்லி. நல்லா இல்லாம தான் அப்படி வச்ச கண்ணு வாங்காம பாத்தீங்களா? ஹலோ, நான் நல்லா இல்லைன்னு சொன்னது ஒண்ணே கிடையாது. நீ கட்டி இருக்கிற இந்த சாரிய. அதுக்கு என்ன அதுக்கு? பொண்ணுங்க சாரி கட்ட வேணாம் அதுக்குன்னு சொல்ல முடியுமா? பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். மல்லி, நிஜமாவே நீ அவ்வளோ அழகு. உன் முன்னாடி இந்த சாரி எல்லாம் அப்படியே ஜுஜுபி மல்லி, ஜுஜுபி. சரி சரி, உருட்டுனது போதும். இத கட்டி விடுங்க. சும்மாவா அந்த நக்கீரர் கிட்ட சிவபெருமான் கேள்வி கேட்டாரு? காரணம் எனக்கு இப்பதான் புரியுது. என்னது? பெண்களுக்கு கூந்தல்ல. இயற்கையாவே மனம் உண்டான்னு கேட்டதுக்கு இப்ப என்கிட்ட பதில் இருக்கு. பாப்பா வந்துடுவா. உங்ககிட்ட போய் நோட் போட சொன்ன பாருங்க, என்ன சொல்லணும்? எங்க தப்பிக்க பாக்குறியா? பாப்பா வரணும் தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏங்க, வெண்பா வந்துட்டு போறா. நேர காலமே கிடையாதா உங்களுக்கு? இதுக்கு தனியா நேரமா ஒதுக்குவாங்க. கிடைக்கிற நேரத்தை யூஸ் பண்ணி ஒரு கிஸ் பண்றதுல தான் கிக்கே இருக்கு. இங்க பாரு, எப்படி இப்ப என்னாச்சுன்னு பாக்குறியா? அப்படின்னா அப்படின்னா இவ்ளோ அழகா இருக்கிற பொண்ணு. நான் ஒன்னதான் சொன்ன வெண்பா, நீ ரொம்ப அழகா இருக்க. ஆமா டாடா, எனக்கு காது குத்தி கம்மல் போட்டாச்சு. ஆமா, டாடா தானே உனக்கு போட்டு விட்டேன். தெரியுதுல, திரும்பவும் காது குத்த ட்ரை பண்ணாதீங்க, புரியுதா? நிஜமாதான் வெண்பா, உன்னை பார்த்துதான் சொன்னேன். நீ அங்க வரும்போது எங்க கண்ணாடியில தெரிஞ்சியா? உன்னை பார்த்துதான் டாடா சொன்னேன். வெண்பா, டாடாவை நம்ப மாட்டியா நீ? நம்ப மாட்டேன். மல்லிமா தானே சொன்னீங்க, எனக்கு நல்லா தெரியும். அது எதுக்கு மறைக்க ட்ரை பண்றீங்க? இப்பெல்லாம் மல்லிமா மேல ஒரே லவ்வா இருக்கீங்களே. வெண்பா, என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற? மல்லிமா, மம்மியும் டாடியும் சண்டை போட்டுக்கிட்டாதான் தப்பு. லவ் பண்ணா தப்பா? வெரி குட். சரி சரி டாடா, மல்லிமா எப்பவும் அழகுதான். நீங்க சொல்லிதான் தெரியணுமா? நான் நர்மதாண்டி ரூம் போறேன், சீக்கிரம் வாங்க. சரி சரி, புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பாய். வெண்பா ரொம்ப அழகு, நீயும் ரொம்ப அழகு. வழிஞ்சது போதும். போங்க, ரெடி ஆகுங்க, போங்க. ஆன்ட்டி, இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி ஆயிட்டே இருக்கும். ஆமா, உன் டாடி மம்மி ரெடி ஆயிட்டாங்களா? அவங்களும் ரெடி ஆயிட்டே இருக்காங்க. நான் தான் முதல்ல ரெடி ஆயிட்டேன். நீ தான் குட் கேர்ள். தேங்க்ஸ் ஆன்ட்டி. ஆன்ட்டி, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? நான் ஒரு ஆபீஸ்ல கேஷியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அங்கிள், நீங்க? நான் பேங்க்ல வேலை பார்க்கறேமா. ஓ சூப்பர். எனக்கும் பேங்க்ல தான் வேலை பார்க்கணும்னு ஆசை. ஏன் சொல்லுங்க? தெரியலையடா செல்லம். ஏன்னா அங்கதான் நிறைய பணம் இருக்கும். அங்கிள், நீங்க நிறைய பணம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கனே. எவ்வளோ? 1 lakh இல்ல 10 lakh 1 crore பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். நிஜமாவா? எவ்வளவு இருக்கும்? ரூம் நிறைய இருக்குமா? அந்த அளவுக்கு நிறைய இருக்குமா? ஒரு பாக்ஸ்ல அடைச்சிரலாம், அவ்வளவுதான் இருக்கும். எனக்கும் ரூம் நிறைய பணம் இருக்கிறத பார்க்கணும்னு ஆசை. வெண்பா, நீ ஃப்ரண்ட் ஹால்ல டிவி பார்த்துட்டு இரு, நாங்க வந்துடுறோம். ஓகே ஓகே. என்ன, அவளே வசமா வந்து சிக்கி இருக்கா. இப்படியே தூக்கிட்டு போயிருவோமா? பைத்தியமா நீ? ரெசார்ட் முழுக்க சிசிடிவி கேமரா இருக்கு. நம்ம தூக்கிட்டு சிட்டியை தாண்டறதுக்குள்ள நம்மள தூக்கிடுவாங்க. அதான பார்த்தேன். வெண்பா தானா இங்க வந்து மாட்டியும் நீ இவ்ளோ கூலா இருக்கேன்னு யோசிச்சேன். ரெசார்ட்டை விட்டு முதல்ல வெளில போவோம், அங்க வச்சு மத்தத பாத்துப்போம்.
உன்னை அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ அதே மாதிரியே பில்டப் பண்ணி கொண்டு போயிட்டே இரு என்ன? ஓகே. எங்க என்ன தேடுற? லேட் ஆகுது. 2 நிமிஷம் இருங்க. என்னன்னாச்சும் சொல்ல, நானாவது தேடுவேன்ல. இல்ல பொட்டு எடுத்து வச்சேன், இப்ப காணோம். எங்க வச்சேனே தெரியல. எப்படியாவது லேட் ஆகுறதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் கிடைச்சிருமா உனக்கு? நான் என்ன வேணும்னா லேட் பண்றேன்? நீங்களே பாத்துட்டு தானே இருக்கீங்க. கடகடன்னு கிளம்பிட்டு தான் இருந்தேன். தேடுறேன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. தேடுங்க. அதெல்லாம் எங்கன்னு போய் தேடுறது? எங்க ப்ளீஸ் தேடுங்க ப்ளீஸ். ப்ளீஸா? பேசாம வா மல்லி, அப்படியே வெளியில போறப்ப வாங்கிக்கலாம். இல்ல இல்ல, பொட்டு இல்லாமல நான் வெளிய வர மாட்டேன். தப்பு. அட என்ன நீ எந்த காலத்துல இருக்கிற? அதெல்லாம் வரலாம். நான் உன் கூட தானே வரேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வேணா போகும்போது கடையில வாங்கிக்கலாம் மல்லி. இது எமோஷனலான விஷயம். இதுல விளையாடாதீங்க. எடா இது பம்பா போச்சு. அப்ப நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துட்டுமா? லேட் ஆயிடுமே. அப்ப போன் பண்ணி நர்மதா கிட்ட கேட்போமா? ஐயோ வேணாங்க. ஒரு பொட்டு கூட எடுத்து வச்சுட்டு வர மாட்டேங்கிறா. இவெல்லாம் என்ன பொண்ணுன்னு என்ன நினைக்க மாட்டாங்களா? என்ன பாக்குறீங்க? பின்ன என்ன பண்ண சொல்ற? எதுக்குமே நீ ஒத்து வர மாட்டேங்கிற. ப்ளீஸ் தேடுங்க. நான் நிஜமா எடுத்துட்டு வந்தேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு நிமிஷம் இரு, நான் தேடி பாக்குறேன். எங்கதான் போச்சு இந்த பொட்டு? கிட்டவா? கிடைச்சிருச்சா? சொல்றேன். சும்மா இருங்க, நானே டென்ஷன்ல இருக்கேன். உனக்கு தான் பொட்டு வச்சு விடுறேன். கிட்டவா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆனா தேடுறதுக்கு உங்களுக்கு சோம்பேறித்தனம். இந்த காலத்துல ஸ்மார்ட் ஒர்க் தான் முக்கியம் மல்லி. இதெல்லாம் காதல் ரணம். எங்க என்ன பண்றீங்க? நீ ரொம்ப அழகா இருக்கல்ல, கண்ணு போட்டுரும். அதனாலதான் திருஷ்டி போட்டு வைக்கலாம்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டைம் ஆச்சு. கிளம்புற வழி பாருங்க. ரொமான்ஸ் பண்ண விட மாட்டியா நீ? என்ன வெண்பா, உங்க அப்பா அம்மாவை இன்னும் காணோம்? அதானே அப்பவே கிளம்பிட்டாங்கன்னு நீ சொன்னியே. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? சீக்கிரட்டா? இங்க வாங்கலேன், அப்பதான் சொல்லுவேன். கிட்ட என்னது? வாங்க. பக்கத்துல காது கிட்ட வாங்க, அப்பதான் சொல்லுவேன். என்ன சீக்ரெட் வெண்பா? அம்மாவும் அப்பாவும் லவ் பண்றாங்க. அதான் லேட்டு. என்ன ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க? 2 பேரும் லவ் பண்ணி முடிச்சிட்டீங்களா? என்ன கேட்டீங்க? இல்ல ப்ரோ, வெண்பா தான் சொன்னா. அதான். வெண்பா ஒண்ணு இப்படி சொல்லி வச்சிருக்கீங்க ஒண்ணு. மேடம் சரி போலாமா மல்லி? இல்ல இவர்தான் டிரைவர். நமக்கு சைட் சீயிங்க்கு ஹெல்ப் பண்ண போறாரு. லோக்கல் கைட் மல்லி. உள்ளூர்காரங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஸ்பாட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போவாரு. நாங்க எங்க ட்ரிப் போனாலும் பொதுவா உள்ளூர் டிரைவர் தான் இருக்கணும்னு பர்டிகுலரா சொல்லிடுவோம். அது ஓகே. ஆனா இவரு என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? நம்ம ரிசார்ட்ல புக் பண்ணிருந்தீங்கல்ல, நான் இந்த ரிசார்ட் ஸ்டாஃப் தான். டிரைவர் அவங்க புக் பண்ணல, அவங்களுக்கு தெரியாது. நான் தான் புக் பண்ணேன். ஓஹோ. மல்லி என்னாச்சு?
ஏங்க எனக்கு இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. மனசுக்கு ஏதோ தப்பா இருக்குன்னு தோணுது. என்ன மல்லி இது? இதெல்லாம் ஒரு காரணமா? வெளியில சொல்லிடாத, சிரிச்சிட போறாங்க. என்ன சார் சொல்றாங்க மேடம்? ஆ? என்ன பார்த்தா பயமா இருக்காமா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்க. விஜய் சார், நீங்க சமாளிக்கிறீங்க. மல்லி, நீங்க பயப்படாதீங்க. ருத்ரன் பார்க்கதான் கொஞ்சம் முரட்டு பீஸ் மாதிரி இருப்பாரு, ஆனா ஆள் ரொம்ப சாஃப்டான ஆளு. என்ன மேடம், என்ன பார்த்தா பயப்படீங்க? நான் சரியான டம்மி பீஸ் மேடம். டமி பீஸ் அங்கிள், கார்ல ஏறினதோ நல்லா பெப்பியான சாங்கா போடுங்க, நான் ஆடிக்கிட்டே வரேன். பாத்தீங்களா மேடம், நான் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீஸ். என்ன பார்த்து பயந்துட்டீங்களே மேடம். இங்க பாரு பாப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அங்கிள் உனக்கு ஜம்முன்னு பாட்டு போடுறேன், நீ ஜாலியா என்ஜாய் பண்ணு. ஓகே டமி பீஸ் அங்கிள். வெண்பா, அங்கிள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவர்தான் இப்படி சொன்னாரு. சார் சார் விடுங்க சார், குழந்தை தானே, அப்படியே கூப்பிடுட்டோம். சரிங்க சார், கிளம்பலாமா? ஓகே அங்கிள். வாங்க வாங்க வாங்க. வா வெண்பா, வா. நீங்க போங்க மேடம். வா 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 வா. வா வெண்பா. போ போ போ. வா நர்மதா. வா. வா. ஏய், இப்படிலாம் ஓடக்கூடாது. சார் பயப்படாதீங்க சார், குழந்தைய வச்சிருக்கீங்க, ரிஸ்கான இடத்துக்கெல்லாம் நான் கூட்டிட்டு வர மாட்டேன். பாப்பா நல்லா ஜாலியா ஓடி விளையாடட்டும், ஒரு பயமும் இல்ல. நான் சொன்னேன்ல மல்லி, ருத்ரன் மாதிரி லோக்கல் கைஸ் தான் ட்ரிப் வந்தா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா இருக்கணும். ஆமா. சரி போலாமா? போலாம். வாங்க போலாம். ஆ. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நர்மதா ஆண்டி, நீங்க என்ன பிடிக்கிறீங்களா? நான் ஓடி பிடிச்சு விளையாடலாமா? ஐயோ, ஓ ஸ்பீடுக்கு என்னால வர முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்றேன். ம்? இந்தாங்க. ஏய், நில்லு. என்னால முடியல வெண்பா. மல்லிமா, அப்போ நான் உங்களை பிடிக்கட்டுமா? ஓடுங்க. புடி புடி புடி, சீக்கிரம் புடி வெண்பா. மல்லி அவுட் ஆயிட்டாலே. டாடா சூப்பர், மல்லிமா நீங்க அவுட். வெண்பா குட்டி, நாம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? பெரிய செல்ஃபி எடுத்துக்கலாமே. மல்லிமா நீங்களும் நில்லுங்க. ஓ, எடுத்துக்கோ. வாங்க. இந்தா. எடுக்கலாமா? ப்ரோ, நீங்களும் நில்லுங்க. ஐயோ பரவாயில்ல. வாங்க. வாங்க டாடா வாங்க. வாங்க. அவரை எடுக்க சொல்லுங்க. நான் எடுக்கவா? அவரை எடுக்க சரி, சொல்லுங்க. இந்தாங்க. ஓகே, இனிமே கப்பலுக்கான போட்டோ டைம். டாடா மல்லிமா நில்லுங்க. என்ன இப்படி நிக்கிறீங்க? கேப் விடாம நில்லுங்க. நில்லுங்க மல்லி.
ஃபோன் கொடுங்க டாடா. ஆ, ஆ. டாடா நல்லா கிட்ட வந்து தோள் மேல கை போடுங்க. ஸ்மைல் சீஸ். கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.